அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே அரசுகள் அவரை பணிகின்றன அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன முரசு கொட்டி புகழ் இசைக்கின்றன மூலகும் எதிரொலிக்கின்றன அவர் கடலை உலர்ந்த கரையாக்கினார் புல் பூண்டுகளை வண்ண மலராக்கினார் அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவொரு இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற திருத்தொண்டரோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய அருட்பெருக்கினால் புனித வாரத்திற்குள் நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தியதற்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அவரது அருட்கரம் நம் கரத்தை பிடித்து சிறப்பாக இந்த வாரத்திலே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை சோதனையில் விழவிடாதேயும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறாரே ஒழிய சோதனையே வரக்கூடாது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது
தோல்வி மனப்பான்மையையோ இறைவன் நமக்கு தரவில்லை. துணிந்த மனதுடன் தெளிவாக தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டுகின்ற இந்த புனித வாரத்திற்குள் இயேசு நம் கரம் பிடித்து அழைத்து செல்லுகிறார். அனைத்தையும் தாங்கக்கூடிய வலிமை வேண்டும், வல்லமை வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தவறிய நேரங்களுக்காக வேண்டாம், ஆகாது, முடியாது என்ற தோல்வியின் வார்த்தைகளை உச்சரித்ததற்காக, அந்த மனப்பக்குவத்திலே வாழ்ந்ததற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பர் மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள் புரிந்து இப்புனித வாரம் எங்களை அருளில் அழைத்துச் சென்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 22. பதிலுரை. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்?
என்னை கைவிட்டீர். இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றன, உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த அவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றன. இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம், அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றன. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரோடு எருசலேமில் நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் செல்லுங்கள், இதோ உன் அரசு உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டிக்குறியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணிந்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் குட்டியையும் ஒட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளிலிருந்து கிளையை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர், தாவீது மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பேறு பெற்றவர், போற்ற பெருக, உன்னதரின் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்கு சென்றபோது நகரம் முழுவதும் பரப்பரப்படையாக இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதுக்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறைவன் கரம் பிடித்து நம் அனைவரையும் இந்த தவக்காலத்தில் வழிநடத்தி தவக்காலத்தின் இறுதி வாரமாகிய இன்று புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்க அருள் பொழிந்ததற்காக முதற்கண் அவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஒருவேளை இன்னும் நாம் சிறப்பான விதத்தில் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தால், அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு கூட இந்த வாரம் முழுவதும் இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாரமாக வாழ, உறவுகளை கண்டுபிடித்து மகிழ அருள் வேண்டி அன்னை வழியாக செபிப்போம். ஆண்டவரின் பாடுகளின் குருத்து ஞாயிறு இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இதையே நான் சற்று வித்தியாசமாக ஆளுமையின் நேரம், இயேசுவின் ஆளுமையின் நேரம் என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இது எப்படி பொருந்தும் என்பதை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தவக்காலத்தின் இறுதி வாரத்திற்கு அழைத்து வந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த வாரம் அவர் செய்யப்போகின்ற செயல்களையும் நாம் சற்று சிந்தித்து அவருடைய அருளாசிரியரை பெற உங்களை அன்போடு இந்த மறையுரைக்கு மீண்டும் ஒரு முறை அழைக்கிறேன். 4 பிரிவுகளாக இதை பிரித்து பார்க்கலாம். ஒவ்வொரு பிரிவையும் அது வருகின்ற நேரத்தில் நான் சொல்லி உங்களுக்கு விளக்கம் செய்கிறேன். முதல் பகுதி, மடியிலே மரணத்துடன் பயணிக்கின்ற இயேசு. அன்று வாழ்ந்த யூதர்களை, யூத சமுதாயத்தை பல பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். சமயத் தலைவர்கள், தலைமைச் சங்கத்தினர், பரிசேயர்கள், சற்று வசதியானவர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள்,
திருச்சட்டத்தை நுணுக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வல்லுநர்கள், சமுதாயத்தை வழிநடத்தியதாக அவர்களாகவே நினைத்து கொண்டவர்கள். இதை கடந்து சாதாரண மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் தலையாட்டக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான மக்களையும் நாம் காணுகிறோம். இந்த சூழல், இப்படிப்பட்ட இந்த பிரிவு கொண்ட இந்த சூழல் எரேமியா இறைவாக்கினுடைய காலத்திலும் இருப்பதை நாம் காணுகிறோம். அந்த இறைவாக்கினர் எரேமியாவினுடைய காலத்தில் இருந்த அந்த சூழலைப் போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த புனித வாரத்திலும் இருப்பதை நாம் காணுகிறோம். எரேமியா அதிகாரம் 1, 17, 18 பிறகு 19 படிக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார். நீ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், எரேமியாவிடம் சொல்லுகிறார். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் என்பது யார்? அதான் 18வது வசனத்தில் இருக்கிறது. இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதேயாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் 19, அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்னை மேற்கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆக இவருடைய செய்தி அனைவருக்கும் உண்டான செய்தி. தலைவர் முதல் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் உண்டான ஒரு செய்தி. ஆகவே இந்த செய்தி மகிழ்ச்சியான செய்தியாக இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் இந்த செய்தி அவர்கள் மனம் மாற வேண்டும், விட்டுப்போன அந்த உறவை, உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற சற்று கடினமான செய்தி, அவர்களை சவாலுக்கு இழுக்கின்ற செய்தி. He challenged them. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவருக்கு சொல்லுகிறார். அவர் ஒரு இளைஞன், இயேசுவை போல இன்னும் சற்று வயது குறைந்தவராக இருந்திருப்பார். ஆகவே அவருக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது அந்த சூழலை அப்படியே இயேசுவுக்கு போட்டு பார்ப்போம். இயேசு மலைப்பொழிவிலிருந்து கல்வாரி வரை கூறிய இறைவனின் திருவுளத்தை கீழ்ப்படிந்து அதன்படி வாழுங்கள், வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்வு ஒளிமயமானது என்று அவர்களுக்கு சவால் நிறைந்த இந்த செய்தியை மேற்சொன்ன எல்லோருக்கும், சங்கத் தலைவர்களிலிருந்து தலையாட்டுகின்ற சாதாரண மக்கள் வரை இதை அவர் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொன்னார். அதனுடைய விளைவுதான் இந்த புனித வாரத்தின் அவர் படுகின்ற பாடுகள். ஆகவே இதனுடைய விளைவு என்ன? இவர் இவ்வாறு எல்லோருக்கும் இந்த செய்தியை, ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த செய்தியை, உறவை பலப்படுத்துங்கள், ஆண்டவரோடும் அயலாரோடும் உண்மையாக வாழுங்கள், போலிகளை தகர்த்து விடுங்கள் என்று சொன்ன அந்த செய்தியின் விளைவு, இயேசுவின் மீது அவதூறு கூறினார்கள். பேய்களை கொண்டே இவன் எல்லாம் ஓட்டுகிறான் என்றார்கள். பாவிகளோடு இவன் உறவு கொண்டிருக்கிறான் என்று அவரை நையாண்டி செய்தார்கள், ஏளனம் செய்தார்கள். பல நேரங்களிலே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் அவரை பேச்சில் சிக்க வைக்க பல கேள்விகளை கேட்டனர் என்று லூக்கா 11:54 பதிவு செய்கிறார். அதே போன்று லூக்கா 19வது அதிகாரம் 45 48 வரை இயேசு கோவிலை தூய்மைப்படுத்தியதில், அந்த நிகழ்வில் இறுதியில் வசனம் 49 தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினர். ஆகவே நாம் சொன்ன அந்த லிஸ்ட் கரெக்டாக இருக்கு பாருங்க. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வேண்டும் என்று வழி தேடினர். மீண்டும் லூக்கா 20:19 இவ்வாறு பதிவு செய்கிறார். மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை பிடிக்க வழி தேடினர், ஆனால் மக்களுக்கு அஞ்சினர் என்று பதிவு செய்கிறார். இதை இன்னும் அழகாக யோவான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இந்த இயேசுவுக்கும் தலைவர்களுக்கும், யூத தலைவர்களுக்கும் இருந்த அந்த சண்டையை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரத்தில்
அவர் இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் 11:49-50 நாம் இவ்வாறு படிக்கிறோம். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் அவனிடம் நம்பிக்கை கொள்வர் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். அப்பொழுது 49வது வசனம், கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். ஆகவே கொல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக சதித்திட்டத்தை சிறிது சிறிதாக தெளிவாக கொண்டு வந்து இறுதியில் இந்த தலைமை குருவின் வாயிலாக பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு இறைவாக்கு என்று யோவான் சொல்லுவார், அது பிறகு பார்க்கலாம். ஆகவே இயேசுவை கொல்ல வேண்டும், அவரை சாகடிக்க வேண்டும், இவன் இருந்தால் நமக்கு எதுவும் ஆகாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு இந்த தவக்காலத்தின் இறுதி நாட்களில் ஒட்டி பாருங்கள். பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பிரித்து வைத்திருக்கின்ற பெற்றோர்கள், சிறிதுமே சலனமில்லாமல் தன்னுடைய குழந்தை வாடாவிட்டாலும் பரவாயில்லை என்று தங்களோடையே வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் சற்று யோசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் இதை போன்ற ஒரு தீய சக்திகள் தான். இவைகளெல்லாம் நம் உறவுகளையும் நம்முடைய வாழ்க்கை சூழல்களையும் மாற்றுகின்ற சதி திட்டங்கள். சாத்தானின் திட்டத்திற்கு நாம் ஏராளமாக அடிபணிந்து நம்முடைய குழந்தைகளை வாழ விடாமல் செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மாட்டி வைக்க பார்க்கிறார்கள். அவரை ஒழித்து விட வேண்டும், ஒருவனை சாகடிக்க வேண்டும் என்று தெளிவாக தலைமை குரு கயபா சொல்வதை கேட்கிறோம். ஆகவே இது போன்ற வாழ்க்கை சூழல்கள், சூழ்ச்சிகள், பேரை கெடுக்க வேண்டும் என்ற நேரங்கள், இவைகளெல்லாம் இல்லறம், துறவரம், தனியறம் எல்லாவற்றிலும் இருப்பதை நாம் காணுகிறோம். ஆகவே இந்த வாரத்தில் அதை சற்று அழுத்தமாக ஆழமாக யோசித்து பார்ப்போம். ஆக இயேசு மரணத்தை மடியில் சுமந்தவராக வலம் வருகிறார். அங்கே செல்லாமல் அங்கே போக வேண்டாம், உன்னை கொள்ள தேடுகிறார்கள் உங்களை என்று சொன்னார்கள். அவரும் அவர்களிடமிருந்து நழுவி போனார் என்றெல்லாம் பல நேரங்களிலே யோவான் தெளிவாக சொல்லுவார். ஆகவே மரணத்தை மடியிலேயே வைத்துக்கொண்டு துணிச்சலோடு நடந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு வருகிறோம். இயேசுவின் ஆளுமை, இது அவரது நேரம். ஒருபுறம் மரணத்தை மடியில் சுமந்தவராக வலம் வந்தாலும் தமது மரணத்தை பற்றி 3 முறை அவர் பகிரங்கமாகவே பேசுகிறார். தனக்கு மரணம் எப்படி நிகழும் என்று கூறுகிறார். யார், எங்கு, எப்படி, எப்பொழுது தனக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள், என்ன நடக்கும் என்பதை தெளிவாக அறிந்திருந்த ஆண்டவர் அவர். துணிச்சலோடு இருந்தவர். ஆகவே சிறிதும் பயந்தவர் அல்ல. யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 17-18 நாம் இவ்வாறு படிக்கிறோம். யோவான் 10:17-18 ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வது இல்லை. தெளிவாக சொல்லுகிறார். என்னிடமிருந்து என்னுடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது, பறிக்க முடியாது, பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே இப்படி செய்கிறேன் என்று தெளிவாக தன்னுடைய மரணம் என்பது தானாக விரும்பி வேண்டுமென்றே தன்னுடைய மக்களுக்கு கொடுப்பதாக, மீட்பிற்கு கொடுப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். பயந்தவர் அல்ல, ஓடி ஒளிந்தவர் அல்ல, வேண்டாம் என்று சொன்னவர் அல்ல, முடியாது என்று ஒரு நாளும் அவர் சொன்னதில்லை. ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், வாழ்க்கையை எதிர்நோக்குவோம், வாழ்க்கையை எதிர் சவாலை ஏற்றுக்கொள்வோம், வாழ முடியும் என்று வாழ கற்றுத்தருகின்ற அருமையான சூழல், அருமையான வாரம் இந்த வாரம். ஆகவே யோவான் எழுதிய நற்செய்தியின்படி தானாக முன்வந்து தன் உயிரை மீட்புக்காக தருவதாக நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். தெரிந்தே அறிந்தே பயமின்றி கவலையின்றி வருத்தமின்றி மகிழ்ச்சியுடன் கடவுள் தன்மையில் இருந்த அவர் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டது மட்டுமல்ல, தன்னையே இழந்து விடுவதாகவும் அந்த கிரீக் மூலம் சொல்லுகிறது.
வெறும் தாட்சியை மட்டும் அது சொல்லவில்லை. மனமுவந்து தன்னையே இழந்தார் என்று சொல்லக்கூடிய கெனோசிஸ் என்ற அந்த அருமையான வார்த்தையை புனித பவுலடியார் பயன்படுத்துகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து விரும்பி ஏற்றுக்கொண்ட சாவு இது. இது ஒரு தற்கொலை முயற்சியோ அல்லது கட்டாயப்படுத்தி யாரோ உள்ள தள்ளியதோ இல்லை. விருப்பப்பட்டு உங்களுக்காக எனக்காக நம்முடைய உறவுகள் வளர வேண்டும், போலிகள் ஒழிய வேண்டும், அயோக்கியத்தனங்கள் மாற வேண்டும், அகங்காரம் ஒழிய வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே இழந்துவிட்ட நேரம் இது. ஆகவே அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரது ஆளுமையை இங்கு நாம் பார்க்கிறோம். பயம் இல்லை, வெட்கம் இல்லை, அவமானம் இல்லை, ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு உதவியாக இருந்தது அவருடைய தந்தையினுடைய அரவணைப்பு, அன்பு. ஆகவே இந்த இரண்டாவது கட்டத்தில், இரண்டாவது பகுதியில் இயேசுனுடைய ஆளுமையை பார்த்தோம். அந்த ஆளுமை நம்மை வழி நடத்த வேண்டும், அந்த ஆளுமை நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும், அந்த ஆளுமை நம்மை ஊக்கப்படுத்தி நம்மை வளர்க்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு செல்கிறோம். பாடுகளின் பாதையில் இயேசு, அவரது ஆளுமை. ஒருவர் காட்டிக் கொடுத்தார், ஒருவர் மறுதளித்தார். வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு சாவோம் என்று சொன்ன சீடர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இடப்புறம் ஒருவரும் வலப்புறம் ஒருவருமாக உங்களுடைய அரசிலே உட்கார வேண்டும் என்று வாதாடிய ஜெபதேயுவின் மக்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. இப்படி இயேசு தனிமையாக்கப்பட்டார். தனிமையில் இருந்தார். இருந்தாலும் அவர் வாய்விட்டு ஒரு நாளும் யாரையும் எப்பொழுதும் சபிக்கவில்லை. எதையும் நடந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் யோபு புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு ஏன் இந்த வாழ்வு, நான் பிறந்த நாளை சபிக்கிறேன் என்று சொன்னார் யோபு. இன்று நாம் வாசிக்க கேட்ட எரேமியா கூட ஒரு கட்டத்திலே, ஆண்டவரே என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன், ஏன் இந்த வாழ்க்கைக்கு என்னை அழைத்தீர் என்று முணுமுணுத்தார் என்று ஆண்டவரிடம் முறையிட்டார். இன்னும் கூட அவரே ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னவன் ஒழிக என்று தன்னுடைய பிறப்பையே அவர் சபித்திருக்கிறார். ஆக இவர்களெல்லாம் தங்களுடைய இயலாமையிலேயே, தங்களுடைய முடியாம அந்த சூழலில் சபித்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அப்படி செய்ததில்லை. அவருடைய பாடுகள், இந்த வாரம் முழுவதும் அவர் படுகின்ற துன்பத்தை பாருங்கள். அதில் எங்காவது எப்பொழுதாவது அவர் ஆண்டவரே ஏன் இப்படி செய்தீர் என்று சொன்னாரா? இல்லை. அனைத்தையும் அரவணைக்கின்ற தந்தையிடம் அவர் அப்படியே ஒரு ஜெபமாக மாற்றுகிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்பது விட்டுவிட்டார் என்பது அல்ல. நான் இப்படி இருக்கிறேன், நான் இன்னும் தொடர்ந்து செல்ல எனக்கு அருள் தாரும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பாடுகளின் பாதையிலே அவர் அற்புதமான பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். குடும்பத்தில் சபிக்க நமக்கு ஆசை நிறைய உண்டு, ஒழிய வேண்டும் என்று நாம் பல நேரங்களிலே ஜெபிப்பதற்கு கூட தயாராக இருக்கிறோம். அது தேவையில்லாத ஜெபம் என்பது தெரிந்தும் கூட, இவன் அழிய வேண்டும், இவன் ஒழிய வேண்டும், இவன் வாயை ஆண்டவன் கட்ட வேண்டும், இவனை காலை ஒடிக்க வேண்டும் என்றெல்லாம் நம் உள்மனம் சொல்லுகிறது. ஆவேசம், ஆத்திரம், அகங்காரம், நான் சொல்வதை விட இவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கிறார்களே என்ற வேகம், ஆத்திரம், இவைகளெல்லாம் நம்மை அலைக்கழிக்கின்ற நேரம் இந்த நேரம். இவைகளிலிருந்து தான் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி, இது தேவைதானா, தேவையல்ல என்றால் விட்டு விடுவோம், அதுவாக செத்து போய்விடும், ஏன் நாம் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அற்புதமான சிந்தனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். வாழ முடியும் என்று சொல்லித் தருகிறார். இதுதான் பாடுகளின் பாதையிலே அவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு ஆளுமை. இந்த ஆளுமை தான் நம் குடும்பங்களுக்கு வேண்டும். அன்று நண்பர்களையும் இறுதியிலே நாம் ஒரு வாசகத்தை பார்க்கிறோம். லூக்கா பதிவு செய்கிறார். இயேசுவின் பாடுகளிலே ஏரோதுவும் பிலாத்துவும் அவரை அதுவரை ஒருவருக்கொருவர் பகையாக இருந்தவர்கள் ஏரோதும் பிலாத்துவும் அன்றே நண்பர்கள் ஆயினர். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். அன்று வரை நமக்கு யார் என்றே தெரியாதவர்களாக இருந்திருப்போம். ஆனால் என்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக பிறரை தூண்டி அவர்களை சேர்த்து கொண்டு அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறது. இல்லை என்று சொல்லவே சொல்லாதீர்கள். ஒரு குடும்பத்தை வீணடிப்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் சூழ்ச்சிகளை செய்வோம். அதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறி என்னுடைய காமன் எதிரி இவன் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட வாழ்க்கை நடைபெறுகிறது. பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். நாம் நம்பியிருப்பது ஆண்டவர் ஒருவரே. ஏசாயா
எரேமியாவிடம் சொன்னதைப் போல உனக்காக எதிர்த்து போராடுவார்கள், ஆனால் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த வாக்கியம் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த இயேசுவினுடைய இந்த பாடுகள் 4வது நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்து முடிக்கிறேன். இறைவன் நமக்கு அருளாசிரை தர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை உங்களுக்கு படித்து முடிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 8லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். நாங்கள் சீடர்கள், இயேசுனுடைய வழிவந்த அவருடைய நீங்களும் நானும், ஆகவே நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மின்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படும்படி நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்லுகிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் பொழுதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் பைத்தியக்காரங்களா நிற்கிறதுக்கு? வேடிக்கை காட்டுறாங்களா? விளையாட்டு பண்ணுகிறார்களா? இல்லை, இதுதான் ஆண்டவருடைய செயல். நமக்கு எதிராக போராடுபவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர்களாகவே சோர்ந்து போய்விடுவார்கள், அவர்களாகவே வீழ்ந்து போய்விடுவார்கள். சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இறுதியிலே சொல்லுகிறார், சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் செயல்படுகிறது. ஆகவே இதைத்தான் ஆண்டவர் செய்து காட்டினார். அவர் இறந்ததைப் போல தோன்றியது, ஆனால் உயிர்த்தெழுந்தார், வாழ்ந்தார், ஒரு புது வாழ்வை, புது உறவை நமக்கு சொல்லித் தந்தார். ஆகவே அவர் இறக்கவில்லை, உயிர்த்து புது வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் இந்த பாடுகள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடம். இதைத்தான் திருப்பாடலிலே நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 91 2 வரை உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறு படிக்கிறோம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். இதுதான் நம்முடைய சூத்திரம், இதுதான் வாழ்வின் ரகசியம். இந்த ஆளுமையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், வீழ்ந்து போகாதீர்கள். மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள், மனிதர்கள் குடும்பத்தை கலைப்பதற்காக செய்யக்கூடிய அனைத்தும் ஆண்டவரால் தவிடுபடியாக்கப்படும், தகர்த்தெறியப்படும். எப்பொழுது? நம்பிக்கையோடு அந்த அன்னையோடு இணைந்து நாமும் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது இது நடைபெறும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும், போராட்டங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சவால் நிறைந்த ஆளுமை நிறைந்த வாழ்வாக இருக்கட்டும். தோற்று போய் விடுவோம் என்று பயந்து விட வேண்டாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், வாழ முடியும் என்று வாழுகின்ற வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த புனித வாரம், இந்த ஆண்டு இன்று வருவதோடு சரி, இனி அடுத்த ஆண்டு நாம் வேறு ஒரு புனித வாரத்தை பார்ப்போம். இறைவனுடைய அருள் இருந்தால் காண்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு, தோல்வி, துன்பம், எதிர்கால பயம், சூழ்ச்சிகள், இவைகளெல்லாம் கடந்து வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஆளுமையோடு வாழ அருள் வேண்டுவோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும்
புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். நாம் வாழ அவர் இறந்தார், இறந்தவர் உயிர்த்தார், புது வாழ்வை தருகிறார். வேண்டிய வரங்களை சொல்லி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் வேண்டுவோம். இறைவா, ஓசன்னா என்று பாடி உம்மை வரவேற்கும் திரு அவை தொடர்ந்து சிலுவை பாதையிலும் பிரமாணிக்கமாக பயணிக்கவும் எம் திரு அவை தலைவர்கள் உலகிற்கு சிலுவையின் மேன்மையையும் தியாக அன்பையும் எடுத்துரைக்கும் உண்மை ஆளுமைகளாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரான இறைவா, கழுதையின் மீது ஏறி அமைதியின் அரசராக எருசலேமில் நுழைந்த இயேசுவின் தாழ்ச்சியை உலக தலைவர்கள் பின்பற்றவும் அதிகார வெறியும் போர் சூழல்களும் மாறி சுயநலமற்ற ஆளுமையும் உண்மையான அமைதியும் மனிதநேயமும் தழைத்தோங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தன்னையே வெறுமையாக்கிய இறைவா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த மக்கள் பின்னர் அவரை சிலுவையில் அறையும் என்று குரல் கொடுத்ததைப் போல நாங்களும் மாறிவிடாமல் இன்பத்திலும் துன்பத்திலும் உமக்கு உண்மை சீடர்களாக எமது ஆளுமையை நிரூபிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும், மேலும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரும் குருத்தோலைகளை கரங்களில் ஏந்தி ஓசன்னா ஓசன்னா என்று வெற்று ஆரவாரம் செய்யும் மக்களாய் மட்டும் நின்று விடாமல் கல்வாரி அன்பை உள்வாங்கி சுயநலன்களை தகர்த்து ஆளுமையை நிலைநாட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய வாழ்க்கை சூழலோடு கூட இணைத்து ஜெபிப்போம். திருமணமாகி வீண் பிடிவாதத்தினாலும் ஈகோவினாலும் பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்களுக்காக அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்காக அன்னை வழியாக ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலையில்லா திண்டாட்டத்தினால் தடுமாறுகின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். போதைப் பொருள்களுக்கெல்லாம் அடிமையாகாமல் நம் குழந்தைகள் வளர வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளையோ அல்லது பிறந்த தின நாளையோ நினைவு கூறக்கூடியவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னிலே வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் தருகின்றேன். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னிலே வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன்.
சகோதரர்களே, புனித வாரத்திற்குள் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பழியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக இந்த புனித வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய திருப்பிடத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் ஒன்றிணைந்து இந்த பேராலயத்திலே கூடியிருப்பவர்களும் சமூக ஊடகங்கள் வழியாக இந்த வாரம் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற அனைவரோடும் இணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் இந்த புனித வாரத்தில் ஒன்று சேர்த்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், எங்களது உபகாரிகள், உலகில் யாரும் நினையாதவர்களையும் இறந்தவர்கள் அனைவரையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யப்போகின்ற அனைத்து செயல்களின் மீதும் எடுக்கப் போகின்ற முடிவுகளின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை வழி நடத்துகிறது என்ற சிந்தனையோடு அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவில் மனிதம் இணையும் காலம் அழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. உறவில் மனிதம் இணையும் காலம் அழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Velanganni.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Now the palms will be given by the members of the Legion of Mary and the shrine workers. Please receive the palms. Don't receive as a bundle because we have prepared to give everybody and you need not fight for it. Throughout the day we are going to give the palms in all the